ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ப்ராடக்ட்லேருந்து ஆவாரம்பூ கிடைக்க மாட்டேங்குதுங்க, எல்லாம் பறிச்சிட்டு போயிடுறாங்க. நாம் ஆவாரம்பூ பறிச்சிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இதை வெயிலில் லைட்டாக தான் காய வைக்குவோம். ஏன்னா அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சதுன்னா பூஞ்சம் பிடிக்காது, பூ நல்லா காயும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு இதே கலரில் கிடைக்கணுன்னா நம்ம நிழலில் காய வைக்கணும். அதனால் கொஞ்சமாக உலர்த்தி வெயிலில், ஏன்னா மிதமான வெயில் தான், மழை வர மாதிரி இருக்கிறதுனால பொருளெல்லாம் ஹோம்மேட் ப்ராடக்ட்லாம் வெயிலில் காய வைக்கணுன்னா வெயில் நல்லா அடிக்கணுங்க. அதனால் நம்ம இப்போது லைட்டாக கிளைமேட்டும் மழை வர மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் உலர்த்தி வச்சு அந்த ஈரப்பதம் குறைஞ்சோடனே அப்படியே நிழலில் தூக்கி வச்சுருவோம். 4 நாளைக்கு நிழலில் காய்ஞ்சதுன்னா பூ கலர் நிறம் மாறாத, அதோட தன்மை மாறாமல் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. இதை நம்ம ஹெர்பல் வாஷ் பவுடருக்கும் போட்டுக்குவோம். அரப்பு கூட ஆவாரம்பூ தலை, ஆவாரம்பூ பூ எல்லாமே போட்டுக்குவோம். ஹெர்பல் பாத்திங் பவுடருக்கும் ஆவாரம்பூ போடுவோம் இல்லைங்களா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம ஆவாரம்பூ தொக்கு செய்யலாம், ஆவாரம்பூலேயே டீ செஞ்சுருக்கோம். நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். ஆவாரம்பூ டீ சுகருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சதுனால இதை நம்ம பாத்திங் பவுடருக்கும் டீக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். வேணுங்கிறவங்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே தரோம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹெர்பல் பாத்திங் பவுடர், ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர், ஹெர்பல் டீயில் ஆவாரம்பூ டீ ஒன்று நம்ம செய்கிறோம். அதனால் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இது டீ தூள் போடுறது பேஸ் இல்லை, இது வெறும் பூ இன்னும் அதில் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ந்து நம்ம டீ தூள் செய்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் ஆகும், பிபி நார்மலாக இருக்கும். இந்த துவர்ப்பு இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்கு ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணும், கணையத்துக்கு, லிவருக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. வேணுங்கிறவங்க எங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.